முதல்ல வந்து நீங்கள் எங்களை மதிக்கிறீங்களே இல்லையே. நாங்கள் ஒரு பட்டதாரி என்ற விஷயத்தை நீங்கள் ஆனால் எங்கே போனாலும் ஒரு மேடையில் இளைஞர்கள் சம்மந்தமான ஒரு மீட்டிங்கில் சொல்கிற இளைஞர்கள் தான் எதிர்காலம், பட்டதாரிகள் தான் அதுன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களே தவிர ஆனால் எங்களுக்கான ஒரு சரியான ஒரு அங்கீகாரத்தை யாருமே தரையில். இது கிழக்கு மாகாணத்தில் இந்த நிர்வாக பிரச்சனைக்கான என்ன காரணம்? நிர்வாக பிரச்சனை ஏற்பட்டது எங்கே? இந்த பிரச்சனை ஏற்பட்டது ஏனைய மாகாணங்களில் வந்து மிக விரைவான இதில் வந்து எல்லா வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் கேட்டால் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வசதிகள் ஒன்றும் இல்லை, எங்களோட அரசாங்கம் அதுக்குரிய எந்த ஏற்பாடுகளையும் செய்ய விடுதில்லை, அதிகாரங்கள் வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி எங்களை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க. நாங்கள் வந்து காலையிலேருந்து இந்த ரோட்டில் வந்து நின்று உள்ள சந்திப்போம் போனால் வந்து எங்களை வந்து சந்திக்கிறதுக்குரிய ஒரு ஏற்பாடுகளே இல்லை, உள்ள வந்து ஒரு நிர்வாக உத்தியோகத்தர் இல்லைன்னு சொல்லி எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லா மாகாணங்களையும் பொறுத்தவரையில் எடுத்து பார்க்க போனால் எல்லா மாகாணங்களையும் ஒரு வேலைவாய்ப்புகள் வந்து மிக துரிதமாக தான் வழங்கப்படுது. கிழக்கு மாகாணத்தில் கேட்டால் சொன்னால் எங்களுக்குரிய அதிகாரங்கள் இல்லை, எங்களுக்கு உரிய முறைப்படி வழங்கப்படையிலேண்டு. வேறு மாகாணங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து 5 கட்டம் 6 கட்டம் போயிட்டு இது வேலைவாய்ப்பு வழங்கிட்டு இருக்கிறாங்க. கிழக்கு மாகாணத்தில் பார்த்தோம்னா இன்னும் முதல் கட்டம் வந்து பேர் லிஸ்ட் வந்த பிறகும் இன்னும் வந்து அதுக்குரிய தீர்வு வந்து இன்னும் இல்லாமல் இருக்குது. கிழக்கு மாகாணத்தில் ஆளுநர் வந்துருச்சார், வந்தத்திலிருந்து எந்த ஒரு வேலையும் சரியாக நடக்குதுங்க இல்லை, நடைபெறுவதும் இல்லை. ஆனால் கிழக்கு மாகாணத்திலிருந்து போன ஒரு ஆள் வேற ஒரு மாகாணத்தில் ஆளுநர் அறிஞர் ஹாஃபிஸ் நசீர் அவர் கிட்டத்தட்ட 1600 பேர் ஏனைய கட்டங்கட்டமாக கோல் பண்ணி வேலை வாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்கார். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஆளுநர் எதையும் பார்க்குற மாதிரி இல்லை, ஆலயங்காலில் இன்றைக்கு வந்து பார்த்தோம் அதிகாரிங்க இல்லை. கிழக்கு மாகாணத்தில் எந்த ஒரு செயற்பாடுகளும் இல்லை, எங்களுடைய தேவைகளை பேசுகிறதுக்கான ஒரு அதிகாரிங்க இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு வீதியில் நினைச்சிட்ட அளவுக்கு எங்களுடைய செயற்பாடு இருந்துகிட்டு இருந்துச்சு. கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஃபீஸுக்குள் வந்து நாங்கள் நின்று எங்களை வந்து உள்ளே அழைத்தார்கள். ஆனால் அழைத்த இடத்தில் வந்து எந்த ஒரு அதிகாரியும் தங்களது ஒரு ஒழுங்கான ஒஃபீஷியலாக, அதாவது வந்து சட்டபூர்வமாக எங்களுக்கு ஒரு முடிவையும் தரவில்லை. அங்கே வந்து நாங்கள் போனோம், அதிலிருந்து வெளியே வந்தோம் என்ற ஒரு நிலைப்பாடு தான் இதுவரையில் நடைபெறுகின்றது. ஏன் இந்த நிலைப்பாடு கிழக்கு மாகாணத்தில் இன்றைய நாள் பப்ளிக் டேஸ், அதாவது வந்து ஒரு ஒஃபீஷியல் நாளில் கிழக்கு மாகாண அலுவலகத்தில் எந்த ஒரு விடயங்களும் நடைபெறவில்லை. கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் முன்னுக்குள் வந்து ஆளுநர் ஆஃபீஸுக்கு முன்னால் வந்து நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தும் பட்டதாரிகளுக்கு எந்த ஒரு முடிவும் சொல்வதற்கு இங்கே அலுவலகத்தில் எந்த ஒரு அதிகாரிகளும் இல்லை. என்ன காரணம்? இதுவரையில் 2வது தடவையாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்த வண்ணம் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு ஆளுநர் அலுவலகத்திலிருந்து எந்த ஒரு ஒழுங்கான ஒரு முடிவுகளும் இதுவரை எங்களுக்கு தரவும் இல்லை. தற்போது வந்து வடமேல் மாகாணத்தில் 4000 மேலும் 4000 பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக இந்த வடமேல் மாகாண ஆளுநர் முடிவெடுத்து தற்பொழுது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கூட கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவரையில் கிழக்கு மாகாணத்தில் 1ஆம் கட்டத்திலே நிற்கின்றது. இதற்கான காரணம் என்ன? இதனை உடனடியாக இதற்கான காரணத்தை எங்களுக்கு கிழக்கு மாகாண அலுவலகங்கள் உடனடியாக இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பட்டதாரிகள் அனைவருக்கும் உடனடியாக விரைவான முடிவை தரவும், அதே போல் நேரடியாக வந்து தான் எங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு நேர அட்டவணை வந்து எங்களுக்கு தரப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை இன்றைக்கு சொல்லப்போனால் 10ஆம் தேதியாவது இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு எதுவித நேர இதுகளும் வந்து ஒதுக்கப்படலை, ஆளுநர் சந்திக்கான வாய்ப்பும் இல்லை. அதே போல் இன்றைய தினத்தில் வந்து ஆளுநர் வந்து மலேசியாவில் நிற்கிறார். சரிதானே? அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு அலுவலக ரீதியாக வந்து ஒரு பப்ளிக் நாளில் வந்து ஒரு எங்களோட ஆர்ப்பாட்டத்தில் வந்து நாங்கள் அவரை சந்திக்க வேணுமாக இருந்தால் ஆளுநர் சந்திக்க முடியலைண்டா அடுத்தது ஆளுநர் செயலாளராக சந்திக்க வேணும். ஆனால் அலுவலகத்தில் எந்த ஒரு ஊழியரும் எங்களை சந்திக்கிறது தயாராக இல்லை. இதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பட்டதாரிகளுடைய ஒரு துர்பாக்கிய நிலை. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குற என்ன விஷயம்னு சொன்னால் எங்களோட உரிமையை தான் கேட்குறோம், சலுகை கேட்க இல்லை. உங்கள்கிட்ட உரிமையை தான் கேட்குறோம். நீங்கள் எங்கே கொண்டே விட்டுருக்கீங்க, எங்களை ரோட்டில் கொண்டே விட்டுருக்கீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன? எங்களுக்கான உரிமையாக இருக்கிற வேலை வாய்ப்பை தாங்கன்னு சொல்லித்தான். முதல்ல வந்து நீங்கள் எங்களை மதிக்கிறீங்களே இல்லையே. நாங்கள் ஒரு பட்டதாரி என்ற விஷயத்தை நீங்கள் ஆனால் எங்கே போனாலும் ஒரு மேடையில் இளைஞர்கள் சம்மந்தமான ஒரு மீட்டிங்கில் சொல்கிற இளைஞர்கள் தான் எதிர்காலம், பட்டதாரிகள் தான் அதுன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களே தவிர ஆனால் எங்களுக்கான ஒரு சரியான ஒரு அங்கீகாரத்தை யாருமே தரையில்.